அனைவருக்கும் வணக்கம். மேத் ஈஸி அகாடமி TNTET சைக்காலஜி பேப்பரில் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் 1 and 2க்கு இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் காமனாக இருக்குது. பேப்பர் 1ல் வந்து ஃபிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது. பேப்பர் 2ல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா, வாங்க சாப்டருக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸு, உடல் வளர்ச்சி மற்றும் அறிவுத்திறன்கள். ஸோ ஃபிசிக்கல் க்ரோத்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம என்னென்னு பார்த்தோம், என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து படிநிலைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இன்ஃபான்சி, சைல்டுஹுட்டில் இயர்லியர் சைல்டுஹுட், லேட்டர் சைல்டுஹுட், அப்புறம் அடலசன்ஸு, அப்புறம் அடல்ட்ஹுட்டு, அப்புறம் ஏஜ்டு, இந்த மாதிரி படிநிலையில் பிரிச்சிருக்கிறாங்க. இது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி, அடலசன்ஸ், இந்த 2 காலகட்டத்தில் தான் பிள்ளைங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகவும் துரிதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்ஃபான்சி, குழந்தை பருவத்தில் வந்து இப்போ குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் 1 வயசுக்குள்ளே அதுக்கு கை கால்கள் வளர்ச்சி வந்துடுது, பல்லு வளருது. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சிகள் அப்போது இந்த இன்ஃபான்சியில் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே போக போக வளர்ச்சி இந்த சைல்டுஹுட், இயர்லியர் அண்ட் லேட்டர் சைல்டுஹுட்டில் ஸ்லோவாக இருக்கும். அப்படியே போகிறது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனோடனே அப்படியே ஸ்டாப் ஆகும். அப்புறம் அந்த பருவ வயது அடைகிற அந்த அடலசன்ஸ் பீரியட் வந்து என்னென்னா மறுபடியும் ரேப்பிடாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேபிஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து க்ரோத் கம்மியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டீன்ஸில் வரும்போது இப்போ அளவுக்கு அதிகமாக கடன்னு ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாடி ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, தலையோட அளவை வந்து உடல் அளவோட, அதாவது கழுத்து பகுதியிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற அளவோட ஒப்பிடுறது. ஓகேவா, அந்த என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃபான்ஸோட ஹெட்டு வந்து எப்பயுமே என்ன இருக்கும்னா பாடி போர்ஷனோட தலை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடலசன்ஸ் பீரியடில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், கரெக்டான அளவில் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது நியூ பார்ன் குழந்தைக்கு புதுசாக பிறந்த குழந்தைக்கு வந்து தங்களோட உடல் அளவில் 1/4 பங்கு வந்து என்னவா இருக்கும், தலை இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து 8ல் 1 பங்கு வந்து தலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மசில்ஸ் அண்ட் ஃபேட்டு, சதை இதெல்லாம் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் அண்ட் ஃபேட்டு வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்றாப்புலையும் அதே மாதிரி பாலினம், ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும், சதை வளர்ச்சியெல்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இதே பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பருவ வயது வரும்போது என்ன ஆகும்னா மேபி அந்த மசில் அளவு வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது என்னதுன்னா பாய்ஸ் டெவலப் ஸ்ட்ராங்கர் மசில்ஸ் டூரிங் டீன் இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா அந்த அதாவது பிள்ளைங்க வளரும்போது நல்லா ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு வளர்றது, அந்த சதையோடு சேர்ந்து கொழுப்பும் சேர்ந்து இருக்கும். அந்த பியூபர்ட்டி டயத்தில் வரும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்க, தன்னை அழகாக காமிச்சிக்கணும், நம்ம அட்ராக்டிவாக இருக்கணும் போது கொஞ்சம் ரொம்ப அவங்க மேலே கான்ஷியஸ் பண்ணி அவங்கள பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆயில் ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, பிம்பிள்ஸ் வருது அப்படி. அப்போ என்னென்னா ஃபேட்டு குறைஞ்சிட்டு மசில்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் இதில் சொல்ல வராங்க. அடுத்து கெப்பாசிட்டி ஃபார் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அட்டென்ஷன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனம் செலுத்த போகிறோம், அதை வந்து கவனிக்க போகிறோம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது. ஓகேவா, அதான் கான்சன்ட்ரேஷன், ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறது. அட்டென்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மென்டல் ப்ராசஸ். ஸோ மென்டல் ப்ராசஸ்னானது காக்னிஷன்னாவே நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த அறிவு சம்மந்தப்பட்டதுங்கிறது நம்மளோட மென்டல் ப்ராசஸ். அந்த விஷயத்தில் அட்டென்ஷன் தான் முதல் படி. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னாலுமே என்ன பண்ணணும், அதை கற்றுக்கிற ஆர்வத்தோடு அதை நம்ம கவனிக்கிற திறனும் நமக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த அட்டென்ஷன் தான் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அட்டென்ஷன் வந்து என்ன செய்யும், ஒருத்தவங்களோட லேர்னிங் எபிலிட்டி, மெமரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தும். ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட லேர்னிங் நம்ம நல்ல விதமாக அதை கற்றுக்க முடியும், சீக்கிரமாக கற்றுக்க முடியும், நம்மளோட நினைவுலையும் அது ரொம்ப நாள் நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்குனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ், ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா அட்டென்ஷன் வந்து ஒரு செயல்முறைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கெப்பாசிட்டி, இது வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான திறன்,
அது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ், இன்ட்ரெஸ்ட்டு, ஃபேட்டிகு, மோட்டிவேஷன். ஸோ அதாவது என்னென்னா என்னோட வயசு, என்னோட விருப்பம், அதே மாதிரி என்னோட சோர்வுனா என்னென்னா நான் எந்த அளவுக்கு உடல் வலிமையாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் பண்ணுறேன், இல்லைன்னா டயர்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா அந்த கெப்பாசிட்டியை வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ யங்கர் சில்ட்ரன் ஹேவ் ஷார்ட்டர் அட்டென்ஷன் ஸ்பேன். இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே ஒரு விஷயம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்டு, அதுக்கு மேலே வந்து அதை கவனிக்காது, அதோட அட்டென்ஷன் வந்து செதறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனோட டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அட்டென்ஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். அட்டென்ஷன்னா என்னது? ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. கான்ஷியஸ்னா என்னது? சுயநினைவோட என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறது. ரெண்டுமே ஒத்தது கிடையாது, ரெண்டுமே வேற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா கான்ஷியஸ் நம்ம சுயநினைவாக இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தான் நம்ம என்னது, அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும், இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற விஷயமா இருக்கணும், அதில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அட்டென்ஷனை செலுத்துவோம் அப்படின்னு வில்லியம் ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்டாகல் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அட்டெண்டிங் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரைவிங் டு காக்னைஸ். அதாவதுன்னா ஒரு விஷயத்தை நான் உட்கொள்ள போகிறேன், அதாவது நான் வந்து அதை எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் அதை எனக்குள்ளே எடுத்துக்க நான் செய்கிற முயற்சி தான் அட்டெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே? ஸோ இந்த அட்டென்ஷன் என்ன பண்ணும், ஒருத்தரோட எஃபிஷியன்சியும் அதே மாதிரி ஒரு திறன்களை வளர்த்துக்கிறதுக்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு கூட இது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஸுங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட்டென்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஆர் தாட் கிளியர்லி பிஃபோர் த மைண்ட். அட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா என்னோட சிந்தனையில் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கொண்டு வர்றது. ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறது, அதுதான் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. மார்கன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் இஸ் பீயிங் கீன்லி அலைவ் டு சம் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இன் அவர் என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழலில் அட்டென்ஷனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் அ ப்ரிப்ரேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ். நம்ம எந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம என்னது நம்மளோட அந்த விஷயத்தை பொறுத்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது, நம்மளோட உடன்பாடு என்னவா இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டு நம்மளை தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே? ஆக மொத்தம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டென்ஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை, அது ஒரு ப்ராடக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? இதில் ஒரு சில தியரிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹெப்ஸ் தியரி, அப்புறம் ப்ராட்பென்ஸ், 2 தியரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெப்ஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேர்னிங் அண்ட் மெமரி, கற்றலும் நினைவு ரெண்டுமே எப்போ இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுமே நம்மளோட நியூரான்ஸ் நரம்புகளில் வந்து இருக்கிற பிணைப்புகள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்குது. அதாவது என்னோட கற்றல், நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், அது என் நினைவில் நல்லா நிரந்தரமாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டுக்கும் ஒரு விஷயத்தை நான் கற்று அது என் மனசில் பக்குவமாக சேமிக்கிறதுக்கு காரணம் எதுவாக இருக்குன்னா என் நரம்புகளோட ஸ்ட்ரென்த்து தான் காரணமாக இருக்குது. கனெக்ஷன், அதில் ஏற்படுற கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சம்மரைஸ் பண்ணி சொல்லும்போது எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர். அதாவது நியூரான்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்டடாக இருக்கும்போது அது வந்து ஃபயர்டு டுகெதர், அதற்கான வேலையை அது செய்யுது. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராட்பென்ஸ் தியரி, இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட்டென்ஷன் வந்து ஒர்க்ஸ் அஸ் அ செலக்டிவ் ஃபில்டர். அட்டென்ஷன் வந்து எல்லா விஷயத்துக்கும் போகாது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும்தான் போகும். செலக்டிவ் ஃபில்டர், இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு செலக்டிவ் ஃபில்டர். ஓகே? ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? எதனால அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட அறிவில் வந்து தேவையில்லாத பல விஷயங்களை வந்து ஏற்றிக்க வேண்டாம்
அந்த ஓவர்லோட தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அதில் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறத அந்த ப்ராட்பேண்ட்ஸ் தியரி. ஓகேவா? ஸோ செலக்டிவ் அட்டென்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப சீரியஸான எக்ஸாம், 3 மணி நேரம் எக்ஸாம், ஒரு காமெடி, ஓகே டெட்டே எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. டெட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருங்க, இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாவது ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா கூட நம்ம அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமா, இல்லை அங்கே இருக்கிற நம்ம கொஷின் பேப்பரில் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? கண்டிப்பாக நமக்கு அந்த கொஷின் பேப்பரில் தான் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்னாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடுறோம், இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ எபிலிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ் வைல் இக்னோரிங் அதர்ஸ். மற்றதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ நம்ம தேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், யார் எந்திரிச்சு கத்துனாலும் நம்ம அங்கே டயலாக் என்ன பேசுகிறாங்கன்னு தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஸோ இம்பார்ட்டன்ட் இன் லேர்னிங் என்விரான்மெண்ட் டு ஃபில்டர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போது என்ன விதமான டிஸ்ட்ராக்ஷன் தொந்தரவுகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், அதை எல்லாத்தையும் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன், ஃபில்ட்ரு பண்ணேன். அப்போ லிசனிங் டு டீச்சர்ஸ் வாய்ஸ் இன் நாய்ஸி கிளாஸ் ரூம். இப்போ கிளாஸ் ரூமில் கச்சன்னு கத்துனா கூட டீச்சர் சொல்கிறத மட்டும் கவனிக்கிறது, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன மாதிரி மெமரி ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சல், ஆர்கனைசேஷன், சங்கிங், விஷுவலைசேஷன். ரிகர்சல்னால் என்னது, திருப்பி ஒரு விஷயத்த சொல்லி பார்த்துட்டே இருக்கு. இப்போ நமக்கு போயம், திருக்குறள், அந்த மாதிரி பாடல்கள், புறநானூறு பாடல்கள், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி சொல்லிடுற மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸு, இதெல்லாம் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குது. அது வந்து ரிகர்சல். ஆர்கனைசேஷனாக இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம படிக்கும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இது வரும், அடுத்து இது வரும் அப்படின்னு ஹெட்டிங்கை வச்சு படிச்சுட்டு வருவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆர்கனைசேஷன். சங்கிங்னா பிரிச்சுக்கிறது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது, அப்புறம் அடுத்து கொஞ்சம் அந்த மாதிரி. விசுவலைசேஷன், பார்த்து வீடியோவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிறது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்மளோட நினைவில் ரொம்ப நாள் வச்சுக்க முடியும், திருப்பி ரீகால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூமானிக் டிவைசஸ் ஆர் ரிமெம்பரிங் ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நியூமானிக்ஸ் மாதிரி வச்சு அந்த மாதிரி படிக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டி. ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை வந்து நாம் கற்றுக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்குறோம், அதே மாதிரி எவ்வளோ நாள் அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்குள்ளே தக்க வச்சுக்கிற முடியும், அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்பீட் இஸ் ஹவு ஃபாஸ்ட், எவ்வளோ ஸ்பீடாக கற்றுக்குறோம், எவ்வளோ தூரம் கற்றுக்குறோம், கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும், இது ரெண்டுமே எதை இது பண்ணுன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லேர்னிங் ரெண்டையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை சீக்கிரம் கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு, அதே மாதிரி அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எவ்வளோ நாள் நம்ம மனசில் தக்க வச்சு இருக்கிறோமோ, ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளோட லேர்னிங்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கான திறமையும் நமக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து குவிக்காக டெசிஷன் மேக்கிங், ஒரு சிக்கலான நேரங்களில் சீக்கிரம் நம்ம முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபேக்டர், 2 ஃபேக்டர் இருக்குது அட்டென்ஷனுக்கு, ஒன்று அப்ஜெக்டிவ், ஒன்று சப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்னா என்னது, அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டரு, சப்ஜெக்டிவ்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸு. ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல்னாவே என்ன அர்த்தம், வெளிப்புறத்துலேருந்து கிடைக்கிறது. ஓகேவா? நம்மளுக்கு வெளிப்புறத்துலேருந்து கிடைக்கிற காரணிகள், அது வந்து நம்மளை வந்து ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண வைக்குது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், சைஸாக இருக்கலாம், இன்டென்சிட்டி, கான்ட்ராஸ்ட்டு, மூமெண்ட்டு, ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரெப்படிஷன், திருப்பி நடக்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து என்னென்னா வெளிக்காரணிகள் நம்மளை வந்து ஈர்க்க வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போய் ஒரு பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு பிரைட்டாக ஒரு கலரில் யாராவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ எல்லோரும் அவங்கவுங்க ப்ராஜெக்டை வைக்கும்போது திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஈர்க்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்டிவ்ங்கிறது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர் நமக்குள்ள, ஓகேவா, எனக்கு தோணணும் என்னென்னா அந்த விஷயத்தை வந்து நான் கவனிக்கணும், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்னோடய மைண்ட் செட்டு, என்னோடய மூடு, என்னோடய ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன், இதெல்லாம் நான் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து அட்டென்ஷன். அட்டென்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா வாலண்டரி, இம்ப்ளிசிட் வாலண்டரி, எக்ஸ்பிளிசிட் வாலண்டரி அதுலேயே, அப்புறம் இன்வாலண்டரி, ஹபிச்சுவல் இருக்காங்க. ஸோ வாலண்டியரி அப்படின்னாவே ஆக்சுவலி வாலண்டியர்னா என்னது, என்னோட ஆர்வம், என்னோட இன்டென்ஷன், என்னோட எஃபர்ட்டில். ஸோ இது வந்து ஆக்டிவ் ப்ராசஸ். ஓகேவா. இதில் இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் இருக்குது. இம்ப்ளிசிட் அப்படின்னா என்னது, ஓகே, இம்ப்ளிசிட்டுங்கிறது அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். அந்த ப்ராசஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண, அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு கூட்டத்தில் போகும்போது திடீர்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டால் அது என்னன்னு நம்மளை பார்க்க தோணும். அப்போ என்னதுன்னா என்னோடய கவனம் வந்து அங்கே தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய அட்டென்ஷன் அந்த கலரை பார்த்தோன்னே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இம்ப்ளிசிட் வாலண்டரி. எஃபர்ட் ரெக்வயர் டு இனிஷியேட், அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட். ரெண்டாவது எக்ஸ்பிளிசிட்னா என்னென்னா அந்த ப்ராசஸ், அந்த அட்டென்ஷன் முழுக்க முடிகிற வரைக்கும் அந்த ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற எஃபர்ட்டு, அந்த ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இருக்கிற எஃபர்ட் தான் எக்ஸ்பிளிசிட் வாலண்டரி. ஓகேவா. இன்வாலண்டரி அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் அண்ட் நேச்சுரல். இது வந்து பேசிவ். பேசிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்வாலண்டரினா திடீர்னு டக்குன்னு ஒரு செகண்டில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம உட்காந்துட்டே இருப்போம், திடீர்னு வேட்டு போட்ட உடனே டக்குன்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டென்ஷன் நமக்கு அங்கே திரும்புது இல்லையா, அதுதான் வந்து இன்வாலண்டரி. இது வந்து நம்ம பேசிவாக, நம்ம ஆக்டிவாக இல்லை, டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம். ஹேபிச்சுவல் அப்படின்னா இந்த பழக்கம் எப்போ வந்துடும், இன்வாலண்டரி அட்டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பழக்கமாயிரும். நம்ம ஒரு தடவை பார்க்குறது எப்போ அந்த வேட்டு போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு என்னடான்னு சொல்லி திரும்பி பார்க்க தோணும் இல்லையா, அதுதான் ஹேபிச்சுவல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேர்ம்ஸு, சில டேர்ம்ஸு அட்டென்ஷனோட சில டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் ஸ்பேனு. ஸ்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ காலத்துக்கு, அந்த எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே அது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே, இது வந்து கேம் எல்லாம் வைப்பாங்க, நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 செகண்ட் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடணும், அதுக்கப்புறம் அதை வந்து சொல்லணும். ஸோ அப்போனா வந்து எவ்வளோ நேரத்துக்கு அந்த திங்ஸ் நம்ம மைண்டில் இருக்குது, அந்த ஒரு 10 செகண்டுக்குள்ளே எத்தனை பொருட்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம், அதுதான் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே இருக்கிறது. விஷுவல் அட்டென்ஷன்னா பார்க்குறது. ஓகேவா, எவ்வளோ எலமெண்ட்ஸை நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆடிட்டரி அட்டென்ஷன்னா கவனிக்கிறது, பேக்ரவுண்டில் என்ன நாய்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம். இதுவுமே நம்ம நிறைய கேம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, காதில் ஹெட்ஃபோன் மாட்டிருப்பாங்க, அவங்க சொல்கிறத கவனிக்கிறது, வாயசை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அதான் ஆடிட்டரி ஸ்பேன். ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன் கிட்டத்தட்ட 15 to 20 செகண்ட்ஸ். இது இம்பார்ட்டண்ட். எவ்வளோன்னு ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு 20 செகண்டுக்கு ஒருக்கா என்ன ஆகும்னா நம்ம அட்டென்ஷன் வந்து போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன்ஸ். ஓகேவா, டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன்னா ஒரே நேரத்தில் 2 விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எழுத சொல்லுவாங்க. அங்கே அவங்க சொல்லிகிட்டே இருக்கையில் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும், கான்செப்ட் சில இடங்கள்லாம் புரியாது. அதை தான் சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் 2 விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதுதான் டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு இருக்காங்க. இன்அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலுமே நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஏன்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதுதான் we do not pay attention because we are not interested. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அந்த விஷயத்தை பற்றி நான் கவனிக்கல. டிஸ்ட்ராக்ஷன்னா என்னது, நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகுறது, அந்த நம்ம கவனிச்சுட்டு இருக்க விஷயத்துலேருந்து வேறு இடத்துக்கு சிந்தனை போடுறது, இது எல்லாம் தான் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த அட்டென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, அது பேர் வந்து என்னென்னா டாச்சிஸ்டோஸ்கோப். ஓகே. அடுத்து திங்கிங் ஸ்கில்ஸு. இப்போது திங்கிங் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, திங்கிங் ஸ்கில்ஸில் என்னென்ன இருக்குன்னா க்ரியேட்டிவ், கிரிட்டிக்கல், காம்புடேஷ்னல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு விஷயத்தை எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறோம், கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது. ஓகே. அப்புறம் காம்புடேஷன்னால் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுற மாதிரி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு. ஓகேவா. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் திங்கிங் ஸ்கில்ஸு. இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கும், ரீசனிங் எபிலிட்டி, ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த ரீசனை ஆராயறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. ஸோ யூஸிங் கிரிட்டிக்கல் திங்கிங் டு இவாலுவேட் ஆப்ஷன்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், சில விஷயங்களை சால்வ் பண்ணுறோம். அதுக்கு இந்த திங்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாஸ் ரூமில் இதை எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, பிரைட் கலர்ஸ். ஸோ பிரைட் கலர்ஸ் என்ன பண்ணும், அட்டென்ஷனை கேட்ச் பண்ணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ண வைக்கும், நல்ல ஃபோக்கஸ் வந்து
அதில் இருக்கிற மாதிரி பெட்டராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவாய்டு மல்டி டாஸ்கிங். அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது ஒரே நேரத்தில் வேறு வேலை செய்யாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. அப்புறம் லெசனை வந்து சின்ன சின்ன செக்மெண்ட்டாக பிரேக் பண்ணி ஒரு டயத்தில் ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுக்குறது. இதுக்கு எல்லாத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான மார்க் பார்ப்போம். ஓகே, ஃபிசிக்கல் க்ரோத் ரேப்பிட்லி இன் விச் ஸ்டேஜ்? எந்த ஸ்டேஜில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்? இன்ஃபான்சி அண்ட் அடலசன்ஸில். ஸோ ஆன்சர் வந்து இன்ஃபான்சி. அடுத்து, வாட் ஹேப்பன்ஸ் டு பாடி ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஸ் சைல்டு க்ரோ? ஸோ குழந்தை வளர வளர பாடியோட ஒப்பீடு வந்து எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் ஹெட் டு பாடி ரேஷியோஸ் ஈவன்ஸ் அவுட். ஓகேவா? பாடி வந்து தலையோட ஒப்பீடு பண்ண ஆரம்பிச்சிருவோம் நாம். விச் அட்டென்ஷன் மீன் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ்? ஒரே ஒரு இது, மற்றதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணுறது. செலக்டிவ் அட்டென்ஷன். ஓகேவா? சஸ்டெயின்ட் அட்டென்ஷன்னா ஒரே விஷயத்தில் ரொம்ப நேரமாக கவனத்திலேயே இருக்கிறது. அடுத்து, மெமரி ஸ்ட்ராட்டஜி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெமரி ஸ்ட்ராட்டஜி? மெமரி ஸ்ட்ராட்டஜி என்ன வரும்? ரிகர்சலா, இக்னோரிங் இன்ஃபர்மேஷனாக, ரேண்டம் கெஸ்ஸிங்காக பண்ணுறேன். ரிகர்சல் ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரிகர்சலு ரிப்பீட்டிங்கு அந்த இதில். அடுத்து, திங்கிங் ஸ்கில்ஸ் இன்க்ளூட். திங்கிங் ஸ்கில்ஸ் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணும்? க்ரியேட்டிவ், கிரிட்டிக்கல், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே திங்கிங் ஸ்கில்ஸில் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபவ். கிளியர்? ஓகேவா? ஓகே, நான் அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.